முட்டை பிரியாணி செய்யலாமா? முட்டை பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் வர்றதுனால நான் இன்றைக்கி முட்டை பிரியாணி செய்கிறேன். அவள் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டா, முட்டை மட்டும் சாப்பிடுவா. ஸோ அவளுக்காக இன்றைக்கி முட்டை பிரியாணி, முட்டை ஃப்ரைலாம் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு பிரியாணி நம்ம எப்படி பண்ணுவோமோ சேம் பேட்டர்னில் தான் நம்ம அப்படியே செஞ்சுட்டு வரணும். லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்து பாஸ்மதி ரைஸ் போடும்போது ரைஸை போட்டு ரைஸ் ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா முட்டையை அவிச்சு கீரல் போட்டு அதை உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரை பண்ணி வச்ச அந்த முட்டையும் ரைஸ் ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணி நீங்கள் தம் போடணும். அப்படி தம் போட்டு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியான முட்டை பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடும். சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப விருப்பமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாங்களும் முட்டை பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சிக்கன் கிரேவி என்னோடய பிள்ளைங்களுக்காக செஞ்சேன். தயிர் பச்சடி, ஸ்வீட் எல்லாம் வச்சு அட்டகாசமாக சாப்பிட்டுட்டோம். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.